பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். இன்றைய நாளிற்காக அனலான தூய ஆவியானவருக்காக காத்திருப்போம். இதை விட இனி அனலா ஃபாதர். அதனால் அந்த அனல் நமக்கு தூய்மையாக்கும் அனலாக, நம்மை ஆசீர்வதிக்கும் அனலாக மாறட்டும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இணைந்து இந்த பாடலோடு இணைந்து ஆண்டவரை துதிப்போம், மாட்சிப்படுத்துவோம். உற்சாகமாக ஒரே குடும்பமாக இணைந்து இந்த குடும்பத்திற்காக, நம்முடைய குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். கை தட்டுற சத்தம் கேட்கணும், சுத்தி கேட்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா பாடுவோம். தூயகத்தில் இறைவனை போற்றிடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா பாடுவோம். தூயகத்தில் இறைவனை
வல்லமையுள்ள நாமம், விடுதலையின் நாமம். கூப்பிட்டு அழைத்து பாரு, விடுதலையின் நாமம். கார்த்திகா ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நவோமி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சையத் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அருள் ஜோதி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஃபோன் நம்பர் ஆண்டவர் காமிக்கிறாரு. அதுல நடுவுல 2020 இருக்கு. இந்த ஃபோன் நம்பர் கொண்ட ஒருத்தரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உங்களுடைய பொருளாதாரத்துக்காக, பிசினஸ்க்காக நீங்க பயன்படுத்துறீங்க. இந்த ஃபோன் நம்பர் ஆண்டவர் ஃபோன் நம்பர் கொண்ட நபரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நடுவுல 2020 வருது. இறைவனை போற்றிடுவோம். நன்றி நன்றி நன்றி. Praise the Lord. சத்தமா ஹல்லேலூயா. 7 கரங்களை உயர்த்தி இந்த சத்தம் பத்தாது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அடுத்த ஒரு பாடல் ஆண்டவரை போற்றி துதிக்கும் பொழுது சில அன்பார்ந்தவர்களை திரும்ப சொல்கிறேன், இது வேற ஒரு பாட்டு ப்ராக்டிஸ் கிடையாது. சில டைம் நம்ம நினைப்போம் ஒரு பிரசங்கத்துக்கு முன்னால் ஒரு நடுவில் இந்த புட்டுக்கு நடுவில் தேங்காய் போடுற மாதிரி ஃபில்லிங் கிடையாது. புட்டுக்கு நடுவில் தேங்காய் போடுற மாதிரி நடுவில் ஒரு பிரசங்கம், ஒரு பாட்டு, ஒரு பிரசங்கம், ஒரு பாட்டு, அப்படி போடுறது கிடையாது. இது ஆண்டவரை துதிக்க சந்தோஷமாக சில வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது, அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது, இப்போ ஃபேமிலி ப்ரேயரை பற்றி ஃபாதர் சொல்லியிருக்கார். இப்போ ஃபேமிலி ப்ரேயர், குடும்ப ஜெபமாலை, அந்த ஜெபமாலைகளால் எத்தனையோ குடும்பங்கள் மீட்கப்பட்டது. அப்படி மீட்கப்பட்ட நிறைய குடும்பங்கள் ஒரு சாட்சி கூட நம்ம எழுதி தந்திருக்கிறாங்க. ஃபோட்டோ தான் இன்றைக்கி வந்தது. அந்த சாட்சி வாசிக்கும் பொழுது உங்களுக்கு புரியும். நான் அது இடம் பொருள் எல்லாமே மறந்துட்டேன். சாட்சி அப்புறமா வாசிக்கிறேன். அவங்களுடைய ஹஸ்பண்டுக்கு ஒரு ஆக்சிடென்ட், மேஜரான ஆக்சிடென்ட். பிறகு இவங்களுக்கு தெரிய வரும்போது பார்த்தா தாம்பரம் ஜிஹெச்சில் அட்மிட் ஆகிருக்கிறாரு. இங்கே போய் பார்க்கும் பொழுது உடம்பு முழுக்க காயங்கள், ஈவன் காதில் கூட ரத்தம் வந்துக்கிட்டு இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படி தான் அங்கிருந்து வேறொரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிருக்கிறாங்க. எல்லா மாதமும் இங்கே நைட் விஜிலுக்கு வரவங்க அப்படின்னாங்க. இன்றைக்கி வந்திருக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. அப்படி அவங்களுடைய ஹஸ்பண்ட் அங்கே கொண்டு போயிருக்கிறாங்க. ஐசியூவில் அப்புறம் டாக்டர் சொல்லியிருக்கிறார், இல்லை பரவாயில்ல, நார்மல் வார்டு கொண்டு வந்துடலாம். நார்மல் வார்டு கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் செக்கெல்லாம் பண்ணி பார்க்கும்போது அவர் நார்மலாக இருக்கிறார், பிரச்சனை கிடையாது. எல்லா இடத்துலையும் அடிபட்டிருக்க உடம்புல, ஈவன் காதில் கூட ரத்தம் வந்துகிட்டு இருக்குது. ஆனால் எல்லா செக்கப்லேயும் அவங்களுக்கு எல்லாமே நார்மலாக இருக்குது. ஹஸ்பண்ட் உங்களுக்கு வீட்டுக்கு கொண்டு போயிடலான்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டார். அந்த அம்மா கடைசியில் எழுதியிருக்கிறாங்க, நான் எல்லா நைட்டு ஜில்லையும் பங்கெடுக்கிறேன். அந்த நைட்டு ஜில் ஆண்டவருக்கு அந்த பாதுகாப்பு 1 2 டெய்லி நாங்கள் ஜெபமாலை ஜெபிக்கிறோம். ஃபாதர் பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்தவர்களே, பேங்க்கில் டெபாசிட் பண்ணுற மாதிரி நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமாலை, நீங்கள் சம்பாதிக்கிறீங்க சேவிங்கை நீங்கள் எப்படி உங்களுடைய பேங்க்கில் வந்து சேவிங்ஸை நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்களோ, 10 ரூபாய் 100 ரூபாய் 1000 ரூபாய் எப்படி டெபாசிட் பண்ணுறீங்களோ அப்படி டெபாசிட் பண்ணுறது தான் உங்களுடைய ஜெபங்கள். அதனால் நீங்கள் ஜெபிக்கிறது வீணு நினைக்காதீங்க. டெபாசிட் பண்ணுறீங்க. உங்களுடைய ஒவ்வொரு ஜெபமும், ஒவ்வொரு ஜெபமாலையும், ஒவ்வொரு அருள் நிறைந்த மாதிரியும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க. அது இன்றைக்கி சில இப்போ நீங்கள் ஒரு பொருள் ஒரு வீடு வாங்குறதுக்காக சப்போஸ் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் வேணும் அப்படின்றது நீங்கள் சேர்த்து சில டைம் ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு தான் நீங்கள் வாங்குறீங்க. அப்போ நீங்கள் நான் என்னடா டெய்லியும் வேலைக்கு போகிறேன், டெய்லியும் சம்பாதிக்கிறேன், ஐயோ இது பயனே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லுவீங்களா?
ஐயோ இது யூஸ் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லுவீங்களா? இது பார்த்து பேங்க்குக்கு தான் போகுதுன்னு சொல்லுவீங்களா? இல்லை, பேங்க்ல என்ன ஆகுது? சேமிக்கிறீங்க. அது சேமிச்சு அது ஒரு 50 லட்சம் ஆகுது, 1 கோடி ஆகுது. அப்புறம் ஒரு வீடு கிடைக்குது. அந்த வீடு கிடைக்கும் போது உங்களுக்கு எந்த தொல்லையும் இல்லாமல் அந்த 1 கோடிக்கு வீடு வாங்க காரணம் என்ன? நீங்கள் சேமித்த சேமிப்பு. டெய்லியும் அது யூஸ் ஆகலை உங்களுக்கு, ஆனால் ஒரு தேவைன்னு வரும்போது அது மொத்தமாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி தான் ஜெபம். யூ ஆர் சேவிங் எவ்ரி ஹேல் மேரி, யூ ஆர் சேவிங் எவ்ரி அவர் ஃபாதர், யூ ஆர் சேவிங். ஒவ்வொரு ஜெபமும், ஒவ்வொரு ஜெபமணியும், ஒவ்வொரு அருள் நிறைந்த மாதிரியும் உங்களுடைய சேமிப்பு என்பதை மறந்து விடாமல் குடும்ப ஜெபம் ஜெபிங்க, ஜெபமால ஜெபிங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஜெபமும் வீணாகாது, ஒரு ஜெபமும் வீணாகாது. சந்தேகம் இல்லாமல் சொல்லுங்க, ஒரு ஜெபமும் வீணாகாது. இன்னைக்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம் உங்களுக்கு தோணும், ஐயோ ஜெபம் நான் ஜெபிச்சுட்டு காலையிலேருந்து சாயங்காலம் வரை ஜெபிச்சேனே, ஒன்றும் நடக்கலையே நினைக்காதீங்க. அது ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சேமிப்பு தான். ஜெபிப்போமா? உட்கார்ந்து அமர்ந்திருந்து இந்த பாடலை பாடுவோம், ஜெபிப்போம். நீங்கள் சேமிக்கிறீங்க உங்களுக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக, அடுத்த தலைமுறைக்காக சேமிக்கிறீங்கன்றதை மறந்துடாம சேமிப்போம், ஜெபிப்போம். பாடுவோமா? உம்மை மட்டுமே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே துதிப்பேன். நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன் மாட்சிமையை. பாடுவோம். நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன் மாட்சிமையை. இன்னொரு தடவை. நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன், நன்றி சொல்லி துதிப்பேன் மாட்சிமையை. உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே துதிப்பேன். போற்றி உம்மை துதிப்பேன், போற்றி உம்மை துதிப்பேன், போற்றி உம்மை துதிப்பேன், போற்றி உம்மை துதிப்பேன் மாட்சிமையே. போற்றி உம்மை துதிப்பேன், போற்றி உம்மை துதிப்பேன், போற்றி உம்மை துதிப்பேன் மாட்சிமையே. உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே துதிப்பேன். வாழ்த்தி உம்மை துதிப்பேன், வாழ்த்தி உம்மை துதிப்பேன், வாழ்த்தி உம்மை துதிப்பேன்.
துதிப்பேன், ஆடி பாடி துதிப்பேன் மாட்சிமையை. உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே உம்மை மட்டுமே துதிப்பேன். யாழிசைத்து துதிப்பேன், யாழிசைத்து துதிப்பேன், யாழிசைத்து துதிப்பேன், யாழிசைத்து துதிப்பேன் மாட்சிமையை. யாழிசைத்து யாழிசைத்து துதிப்பேன், யாழிசைத்து துதிப்பேன், யாழிசைத்து துதிப்பேன் மாட்சிமையை. உம்மையே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், உம்மையே உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே. உம்மை மட்டுமே துதிப்பேன். கண்களை மூடி ஆண்டவரை ருசித்து உம்மையே துதிப்பேன், இயேசுவை நினைத்து துதிப்பேன், enjoy the divine silence. உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே உம்மை மட்டுமே துதிப்பேன், உம்மையே உம்மையே துதிப்பேன், உம்மையே உம்மையே துதிப்பேன், உம்மையே உம்மையே துதிப்பேன், உம்மை மட்டுமே உம்மை மட்டுமே துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், கீர்த்தன ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். துதிப்பேன், உம்மையே உம்மையே ஆல்பர்ட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். உம்மை மட்டுமே உம்மை மட்டுமே துதிப்பேன், ரூபி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். துதிப்பேன், உம்மையே துதிப்பேன், ரூபி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். RUFI உம்மையே உம்மை மட்டுமே உம்மை மட்டுமே துதிப்பேன். உடம்புல பொட்டாசியம் லெவல் ஃப்ளக்சுவேஷன் ஆகிற ஒருத்தருக்கு ஏறுது இறங்குது. பொட்டாசியம் லெவல் ஏறி இறங்குற ஒருத்தருக்கு விடுதலை தந்தாண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கை கால் விழுந்து போய் நடக்க முடியாம ஒருத்தர் இருக்கிறீங்க, விடுதலை தந்தாண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அடிக்கடி ஜலதோஷம் ஜுரம் வர ஒரு குழந்தைக்கு விடுதலை தந்தாண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரை மட்டும் துதி. எல்லா மூட நம்பிக்கைகளையும் தூக்கி போட முடிவெடுத்தான். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வந்து சேருகிறது. பாமிஸ்ட்ரிக்கு போகிற ஒருத்தர், இதுவரை நீங்கள் அந்த பாவ சங்கீர்த்தனத்தில் செஞ்சதில்லை. உங்களுடைய கையை போய் கிளி ஜோசியத்துக்கிட்டேயோ ஜோசியக்காரன்கிட்டயோ காமிச்சிருக்கீங்க. பாமிஸ்ட்ரிக்கு போயிருக்கிற ஒருத்தருக்கு ஆண்டவர் விடுதலை தரார். விடுதலை பெற பாவ சங்கீர்த்தனம் செய்யும். கை காமிச்சு ஜோசியக்காரங்கிட்ட கை காமிச்சிருக்கீங்க. ஆனால் அது ஒரு பாவம் இதுவரை உனக்கு தோணதே இல்லை. ஆனால் அது பாவமே, அது பாவமே. விடுதலை ஆண்டவர் தராரு. வேணும்னா பாவ சங்கீர்த்தனத்தில் போய் வாங்க. அண்மையில் தலையில் ஆப்ரேஷன் செஞ்ச ஒருத்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதனுடைய விளைவுகள் இன்னைக்கு மாறலை. விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அண்மையில் தலைக்கு ஆப்ரேஷன் செஞ்ச ஒருத்தர், அதனுடைய விளைவுகள் இன்னைக்கு இருக்கு, பாதிப்புகள் இன்னைக்கு இருக்கு. விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். எத்திராஜ் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்ஃபா என்ற ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்ஃபோன்ஸ் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரூஃபி RUFI ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
ஆசீர்வதிக்கிறார். சையத், மூன்று பேர் இங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இஸ்லாமிய சகோதரர்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். 3 பேர் இங்கே வந்திருக்கிறீங்க. நண்பர்களோ இல்லை குடும்பமாக வந்திருக்கிறீங்க. உங்களை நீங்கள் அடையாளப்படுத்தக்கூடாது. ஆனால் நீங்கள் வர்றீங்க, ஜெபிக்கிறீங்க, சந்தோஷமாக இங்கிருந்து போகிறீங்க. ஆண்டவர் பெயரை தந்து, பெயரை அழைத்து அதில் ஒருத்தர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் மிச்ச 2 பேரையும் போய் சேரும். சையத் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மட்டுமே துதிப்பே. கண்களை மெதுவாக திறப்போம். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தூய ஆவியை நிழலிட்டு மாற்றும் அப்படின்ற ஜெபம் நிறைய பேர் ஜெபிக்கிறாங்க போல இருக்குது. அதை ஜெபிச்சு நிறைய சாட்சியங்களை பதிர்ந்து வருது. நம்ம சின்ன சின்ன ஜெபங்கள் கற்றுக் கொடுக்குறோம். அந்த ஜெபங்கள் சொல்லி தேங்க்யூ ஜீசஸ் அப்படின்ற ஜெபம் கற்றுக் கொடுத்தோம். அது நிறைய பேர் சாட்சியம் சொல்ல ஆரம்பித்தாங்க. தூய ஆவியை நிழலிட்டு மாற்றுன்ற ஜெபம், சின்ன ஒரு ஜெபம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தோம். அது இன்றைக்கி நிறைய பேர் சாட்சியம் சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம சொல்லிக் கொடுத்த இன்னொரு ஜெபம் தான், இயேசுவின் இரத்தத்தால் கழுவி தூய ஆவியால் அபிஷேகம் செய்யும் ஆண்டவரே. அதிலிருந்து நிறைய சாட்சியங்கள் வருது. சின்ன சின்ன ஜெபங்கள் இதெல்லாமே பொக்கிஷங்கள். அந்த பொக்கிஷங்கள் நம்மை ஆசீர்வதிக்கிற பொக்கிஷங்கள். பயன்படுத்துங்க. சின்ன சின்ன ஜெபம். இயேசுவேன்ற வார்த்தை அது ஒரு ஜெபம். இயேசுவே, 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 a word, but there's a very powerful prayer. இயேசுவேன்ற word. படுவோமா? கரங்களை தட்டி சேர்ந்து பாடி ஜெபிப்போம். ஜெபிப்போம். கை தட்டுறது ஒரு ஜெபம், கை தட்டுவது ஒரு ஜெபம், வாய் திறந்து பாடுவது ஒரு ஜெபம். அந்திகால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் ஆவியால் நிரப்பிடுமே. அந்திகால அபிஷேகம், அந்திகால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும், மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே. ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியா, அக்கினியா இறங்கிடுமே. அக்னிநாளாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. அக்கினியா, அக்கினியா இறங்கிடுமே. அக்னிநாளாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஒரு சீனை நான் காண்கின்றேன். அதிகாரம் தந்திடவே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. நீலமும் பள்ளத்தாக்கில் ஒரு சேனை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடவே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அக்கினியா இறங்கிடுமே. அக்னிநாளாக அமர்ந்திடுமே. பெரும் காற்றாக வீசிடுமே. ஜீவ நதியாக
பெந்தெகோஸ்து திருவிழாவுக்கு தயாரிப்போமா? மே 24 பெந்தெகோஸ்து திருவிழா தயாரிப்போமா? 50 நாள் தயாரிப்பு. மே 24 பெந்தெகோஸ்து திருவிழா, தூய ஆவியானவர் இறங்கி வந்த திருவிழா நடக்கட்டும். இன்னைக்கு இப்போ உற்சாகமா கேட்கவே மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேல் தேவனே, என்னை அக்கினியாய் மாற்றிடுவே. சீனாய் மலையின் மேலே அக்னி ஜுவாலையை நான் காண்கிறேன். இஸ்ரவேல் தேவனே, என்னை அக்கினியாய் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதோ அந்திகால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அறுவடையின் காலமிதோ நிரப்பிடுமே அக்கினியாய் இறங்கிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே அக்னிநாவாக
கால்களில் ரத்தம் கசிவு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. பைபிள் வாசிச்சு முடிக்க 32 பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. டெய்லி திருப்பலிக்கு போக, இதிலிருந்து டெய்லி திருப்பலிக்கு போக நாளைக்கு போயிட்டு இருந்தீங்க, இப்போ தடையாக இருக்கு. மீண்டும் திருப்பலிக்கு போக 64 பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அன்றாடம் திருப்பலிக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அன்றாடம் திருப்பலிக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஜெயின் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நோயிலிருந்து விடுதலை, கட்டுகளிலிருந்து விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். செய்வினை கட்டிலிருந்து 3 குடும்பங்களுக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பொய் கேசினாலே ஜெயிலில் இருக்கிறவர்களுக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவரை பற்றிய உண்மையை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தூய் ஆவியானவர்களுக்காக வாதாடுவார். ஈபியில வேலை செய்யறவர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். கையில் காசு நிற்க மாட்டேங்குது. நீங்கள் சம்பாதிக்கிற பணம், பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். என் குடும்பத்தின் நேசமாக, என் குடும்பத்தின் சுவாசமாக நற்கருணை நாதர் மாறட்டும். அதே ஆராதனை என் குடும்பத்தில் ஜெபமாக, ஜெபமாலையாக தொடரட்டும். ஜெபம் இல்லாத, ஜெபமாலை இல்லாத, குடும்ப ஜெபம் இல்லாத ஒரு நாளும் என்னை கடந்து போகக்கூடாது என்று முடிவெடு. கோயிலில் நடத்த ஆராதனையோட அதே தொடர்ச்சி உன்னுடைய குடும்பத்தில் நடக்கணும்னு ஆசைப்படு. குடும்பமாக ஜெபிக்கணும்னு ஆசைப்படு. இந்த வரத்தை கேளு. குடும்பமாக ஜெபிக்கணுன்ற ஒரு வரத்தை கேளு. அன்றாடம் திருப்பலிக்கான ஒரு ஆசையை, ஆசீர்வாதத்தை கேளு. ஆண்டவரே, அன்றாடம் திருப்பலிக்கான ஒரு ஆசையை, ஒரு ஆசீர்வாதத்தை கேளு. அன்றாடம் குடும்ப ஜெபத்திற்கான ஜெபமாலைக்கான ஆசீர்வாதம் கேளு. Praise the Lord. Praise the Lord. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.